தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்தலை முன்னிட்டு பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கியது. வழக்கம் போல இந்த ஆண்டும் ஆளுநர் ஆர்.என். ரவி வெளிநடப்பு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 22, 23ஆம் தேதிகளில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அதன் பின்னர் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2026, 2027ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. காலை 9:30 மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். வழக்கமாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஒரு நிதியாண்டு முழுமைக்கும் திட்டமிடப்பட்டு தாக்கல் செய்யப்படும். ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் வருவதால் குறுகிய கால செலவுக்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படுகிறது. பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வழக்கமான நிதி ஒதுக்கீடுகள் மட்டுமின்றி பல முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.